ஹாய், வெல்கம் டு மை சேனல். நல்ல காரசாரமான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் சில டைம் கசப்பாயிடும் குழம்பு வச்சா. அது ஏன்னா சென்டரில் இருக்க பிளாக் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். மீன் குழம்பு வைக்கிறவங்களுக்கு தெரியும். பிகினராக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பால் மாறாமல் க்ளீன் பண்ணிங்கன்னா குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக அந்த கவுச்சி ஸ்மெல் கூட இல்லாமல் நல்லாயிருக்கும். மீன் நல்லா கழுவி உப்பு போட்டு வச்சிட்டோன்னா அந்த மீனில் இருக்கிற தண்ணி கூட வெளியே வந்துடும். மீன் நல்லா க்ரிப்பாக இருக்கும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீடியமான சைஸில் ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வீட்டில் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மீன் குழம்புக்கு எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் ஒரு ½ ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வதங்கினதும் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டா நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. வெங்காயத்து கூடவே இன்னும் கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி விழுதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்ல, லைட்டாக வதங்கினா. புளி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கூடவே வந்து உப்பு, மஞ்சள் தூள் எப்போவுமே சேர்த்துருவேன். அது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது கூட அந்த வெங்காயம் தக்காளி வந்து ஒரு சில குழம்பு சாப்பிட்டோன்னா ஸ்வீட்டாக தெரியும். அந்த ஸ்வீட்னஸ் தெரியாது அந்த உப்பு போட்டுட்டோன்னா. அதில் மீனில் உப்பு போட்டு வச்சு இல்லையா, மீன் பாருங்கள் எவ்வளோ க்ரிப்பாக இருக்குது. குழம்புல போட்டாலும் மீன் அவ்வளோ சீக்கிரம் கரையாமல் மீன் வந்து முழுசாகவே இருக்கும். மீனில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டா நம்மளுக்கு வறுக்கிற மீனாக இருந்தாலும் சரி, குழம்பு மீனாக இருந்தாலும் நல்லா காரம் உப்பு எல்லாம் வந்து மீன் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலேயே அரைச்சது. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காரக்குழம்பு வைக்கிறப்போ காய் வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் கொதிக்குமோ அந்த அளவுக்கு கொதித்ததும் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வந்ததுமே மீனை போட்டுக்கலாம் நம்ம. இப்போ குழம்பு கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் நான் மீனை சேர்த்துக்கிறேன். புளிப்பு, காரம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீனை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் போட முடியாது. வேணும்னா மீன் போடுறதுக்கு முன்னாடியே காரம்லாம் உப்பெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம். மீன் போட்டதும் மீன் போட்டு கரண்டி போட்டு ரொம்ப கலக்காமல் அந்த மீன் மேலே கொஞ்சம் குழம்பு எடுத்து ஊற்றிட்டு குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சா மீன் வந்து உடஞ்சிரும். அப்புறம் மீன் முழுசாக கிடைக்காது. இப்போ எடுக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தோன்னா மீன் வந்து முழுசாக வரணும். மீன் குழம்பு வைக்கிறது பெருசு இல்லை, ஆனால் அந்த மீனை வந்து முழுசாக எடுத்து பரிமாறுறோம் பாருங்கள், அங்கே தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்தாலும் மீன் உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். நான் டேஸ்ட்டாக செஞ்சாலும் நல்லா இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஒரு குட் ரிசல்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. மீன் போட்டதுமே தட்டு போட்டு மூடக்கூடாது. நம்மளுக்கு மீன் குழம்பு எவ்வளோ கொதிச்சதுன்னு தெரியாமல் அதனால் கூட மீன் வந்து குழஞ்சி போயிடும். மீன் குழம்பு வச்சாலும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வறுத்தா தான் ரொம்ப பிடிக்கும், அது எந்த மீனாக இருந்தாலும். அதுக்கப்புறம் அவருக்கும் மீன் வறுத்துட்டு மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நான் வச்ச மாதிரி மீன் குழம்பு நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.